வாழ்த்துக்கள். டைம் ஆயிடுச்சு. சந்தேகம் இருந்தா கேட்டுக்கலாம். இதுவரையிலும் சொன்னதுல அது ரிலேட்டடா ஏதாவது சந்தேகம் இருந்தா இன்னொரு 10 நிமிஷம். ஐயா ஒரு பாயிண்ட் தாங்க ஐயா. சொல்லுங்கய்யா. இந்த பலன் எடுக்கிறதுல சொல்லும் பொழுது யோகாதிபதியோட நட்சத்திரத்துல கிரகங்கள் இருந்தால் அது நல்லது அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. அது வந்து இந்த பலன் எடுக்கும்போது இதையும் சேர்த்துக்கலாங்கிறதுக்கு சொல்றாரு. ஆமா ஆமா பர்ஃபெக்டா இருக்குங்க. பலன் எடுக்கும்போது அதை சேர்த்திக்கலாம். இன்னொன்னு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல், நிறைய நேரத்துல கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு விஷயம். ஒரு தசையில தசாநாதன் எதை செய்வார், எப்படி செய்வார்? தசாநாதன் இல்ல, புத்திநாதனா இருந்தாலும் சரி, அந்தரநாதனா இருந்தாலும் சரி, அவங்க எதை செய்வார்கள் அப்படின்னா தன்னுடைய ஆதிபத்திய காரகங்களை செய்வார்கள். இப்ப சுக்கிரன்னா 2 ஆதிபத்தியம் இருக்கும் அவருக்கு, 2யுமே செய்வார். ஆனா அந்த லக்னத்துக்கு அது என்ன பாவங்களா வருதோ அந்த பாவக காரகங்கள் கிடைக்கும். காரகங்கள் கிடைக்குமா புடிங்குவாராங்கிறது வேற. அது சம்பந்தமா நடத்துவார். எப்படி நடத்துவார்ங்கிறது, என்ன நடத்துவார், எப்படி நடத்துவார், 2 விஷயத்தை எடுத்துங்க. என்ன நடத்துவார்னா அவங்களுடைய ஆதிபத்திய காரகங்களை நடத்துவார். ஏன்னா கொடுப்பார்னு கூட சொல்றது சரியா இருக்காதுங்கிறதுனால நடத்துவார் அப்படின்னு சொல்லிடுறேன். எப்படி நடத்துவார்னா எந்த வீட்டுல, அதாவது எந்த பாவத்துல போய் உட்கார்ந்து இருக்காரோ, எந்த சாரத்துல, 2மே வேலை செய்யுங்க. பாவகம் சாரம் 2 வழியாகவும் அல்லது 2 ஆகவும் செய்வார். என்ன அடிப்பார் அப்படிங்கிறது ஆதிபத்தியம். என்னை ஒருத்தர் வந்து அடிப்பார்னு இருக்கு, அது ஆதிபத்தியம். அவரு குரு வீட்டுல இருந்து அடிச்சாருன்னா என்னைய வாத்தியார் வந்து அடிக்க போறார். செவ்வாய் வீட்டுல இருந்து அடிச்சாருன்னா போலீஸா வந்து அடிக்க போறார். சனி வீட்டுல அடிச்சாருன்னா எனக்கு கீழே வேலை செய்யறவர் யாராவது என்னை வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க அல்லது கொடுப்பாங்க. இவங்களாம் அடிக்கிறாங்க. ஒரு இதுக்கு சொல்ல வரேன் நான். அப்ப எப்படி செய்வாருங்கிறது, எங்க உட்கார்ந்து இருக்காரு, என்ன சாரத்துல இருக்காருன்றது, எதை செய்வாருங்கிறது அவருக்கு உண்டான ஆதிபத்தியத்தை செய்வார். இது ஜோதிடத்துல பலன் எடுக்க ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஏன்னா எதை தருவாங்க எதை அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் நிறைய வரும்.